வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் பார்த்துட்டு வரோம். ஆனால் சிங்கிங் தொடர்ந்து பாடுவது எத்தகைய நன்மைகளை விளைவிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ஆனால் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி, பாசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி அப்படின்னு ரெண்டு பகுதி இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பியில் எல்லாரும் பங்கு பற்றிக்கணும். அதாவது தொடர்ந்து நம்ம ஒரு குரூப்பில் பாடலாம். அது கூட ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி தான். தனிப்பட்ட முறையில் நம்ம சுகவீனத்தை திறப்பப்படுகிறதுக்காக வேண்டி சுகவீனத்தை நேர்படுத்திக்கணும். சுகவீனமாக இருக்கும், சுகமாக மாறணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியம் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னா அதற்கு கூட இசை பயனுள்ளதாக அமையும். இசை என்ன பண்ணணும்? தொடர்ந்து சில மணி நேரங்கள் பாடணும். அதாவது எப்படின்னு கேட்டால், இப்போ நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டு, அதனால் நம்ம இன்றைக்கி பாடுறோம் அப்படின்னா அது இல்லை. அது இசை மருந்து போல பயன்படாது. அப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளோட பழக்கப்படுத்திக்கிறோம். நாளைக்கு சிறப்பாக பாடுவதற்கு சில பிரயோகங்கள்லாம் வாசித்து பார்த்துக்கிறோம், சில பிரயோகங்களை பாடி பார்த்துக்கிறோம், சில பாட்டுகளை தவறில்லாமல் வருதான்னு ஒரு தடவை பாடி பார்க்குறோம், சிலதெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை பாடியிருப்போம், அதெல்லாம் நினைவில் பார்த்துக்கிறோம். அதுபோல் இருக்கும். சிலத்துக்கு ராகத்துக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்வரத்தெல்லாம் எப்படி கம்பீரம் கொடுக்க முடியும், அது மாதிரி பிரயோகங்களை எப்படி சிறப்பாக அதை நம்ம ஒரு ஃப்ளாஷ் போல வரணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் இப்போ சும்மா ஒரு வாட்டி வெறுமனை, அதாவது இசை நன்றாக வந்த பிறகு தான் இதெல்லாம் இந்த ஃப்ளாஷ் எல்லாம் பழக்கப்படுத்த முடியும். முதல் இடத்துல இப்போ தான் நம்ம பாடம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு 4 மாதமாக தான் பாடுறோம் அப்படின்னா அப்பொழுது ஃப்ளாஷ் எல்லாம் வராது. ஃப்ளாஷ் வந்தாலும் குரல் அந்த இனிமையை கொண்டு இருக்காது. குரல் இனிமை வளமாக இருக்கணும்னு சொன்னால் வளம் பொறிந்ததாக மாறுவதற்கு தொடர்ந்து பழக்கப்படுத்தணும். அதை அப்போதான் வளம் வரும். வளம் சிலவங்களுக்கு, சில பேருக்கு, ஒரு 500 பேரில் ஒருத்தருக்கு இயற்கையாகவே குரல் வளம் இருக்கும். பாக்கி 499 பேரும் இசை பயில்கிறார்கள் என்றால் அந்த 499 பேருக்கும் இசை பயின்றாலும் குரல் வளம் இருக்க வேண்டும், குரல் நன்றாக வளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பழக்கப்படுத்தி தான் வரவழைக்க முடியும். இதுவே வாரத்தில் சில நாளைக்கு என்ன அந்த வோக்கல் கார்டில் இருக்கிற அந்த நோட்ஸ் இருக்கும், அதில் அந்த நாடு மேலே எழுதியிருந்தா ரொம்ப குரல் கரகரப்பாக தான் இருக்கும், இனிமையாக பாடுவதற்கு வாய்ப்பில்லை. அது அந்த 500 பேரில் ஒரு ஆளுக்கு வரும்னு அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பாடுவாங்களா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பழக்கம் பண்ணிக்கிறதுக்கு சமயமே இருக்காது. கடவுள் கொடுக்குறார் ஒரு வரம் அப்படின்னு சொன்னால் அந்த வரம் இருக்கே, அந்த சிறப்பான ஒரு டேலண்ட்டு, அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி செய்யணும், நல்லபடியாக பழக்கப்படுத்தணும். அப்போ தான் இசை என்பது. அப்புறம் இசை என்பது எல்லாருக்கும் ஒரு இட் இஸ் நாட் தி கப் ஆஃப் டீ. எல்லாரும் அதை பயன்படுத்திக்க முடியாது. சிலவங்களுக்கு தான் பாடுறதுக்கே வரும். அதுபோல் வர சிலவங்களில் ஒரு 500 பேர் தேர்ந்தெடுத்தால் அதில் ஒருத்தருக்கு தான் குரல் வளம் இருக்கும். பாக்கி இருக்கிற நல்ல குரல் வளம் அப்படின்னு சொன்னால் அந்த நன்றாக இருக்கக்கூடிய வளமான குரல் இருக்கே, அதில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். அதுபோல் 500 பேர் இருந்தால் தான் அவங்க பெரிய பிரபலமான ஒரு பாட்டெல்லாம் பாட முடியும். இது இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வரம் இல்லை. அதுக்கு சில பேருக்கு தான் அந்த தகுதியே இருக்கும், சில பேர் தான் பாட முடியும். இது நம்ம இது எப்படி இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா பை எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி நிதர்சனமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாடக்கூடியவர்களை பார்த்து தான் நம்ம செய்கிறோம். அது கூட சிலவங்க ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுவாங்க. அப்புறம் என்ன இசை என்னும்பொழுது அது ஒரு 5வது வேதம், அதை ரொம்பவும் புனிதமானதாக கருதி பாடணும்னு சொல்கிறவங்கள தான் உண்டு. அதுபோல தான் இசை கொடுத்த அந்த அறிவு இருக்கே, அந்த சாஸ்திர ஞானம்னு சொல்லுவாங்க, அந்த இசை அறிவு இருக்கே, அதுவே கொடுப்பினை இருந்தால் தான் கிடைக்கணும். அதுபோல் இருக்கும்பொழுது அங்கே குரல் வளத்தை என்ன பண்ண முடியாது, குரலை பொய்க்குரலாகவோ மாற்று குரலாகவோ மாற்றிக்கொண்டு ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுறதுன்றது ஏற்புடையதில்லை. ஏன்னு சொன்னால் வேதம் படிக்கணும், வேதம் ஓதுவார்கள் தான் அப்படின்னு சொன்னால் வேதம் ஓதுவதற்கு என்ன குரல் வளத்தை மாற்றிக்கொண்டு ஓதுவது தவறு, அது ஏற்புடையதில்லை. அதுபோல தான் பாடுவதற்கும் குரல் வளத்தை என்ன பண்ண ஃபால்ஸ் வாய்ஸில் கொடுத்து மேலே ஃபர்தர் ஆக்டேவ் இருக்க ஹையர் ஆக்டேவ் தொடரணும்னு சொன்னால் அதெல்லாம் மாற்றி தொடுட்டு அதுபோல் பாடுறது ஏற்புடையதில்லை. அது ரொம்ப சங்கீதம் தெரிஞ்ச பெரிய விற்பனர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நமக்கு இயற்கையாக இருக்கிற குரல் அதனுடைய வளம், அதை பொறுத்து அது எந்த ஆக்டேவ்லெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக திறமையாக பாடுமோ அதுபோல் ராகங்களை மட்டுமே தேர்வு செய்து அதில் நல்லபடியாக பழக்கப்படுத்தி அதில் 3 ஆக்டேவ்லையும் பாடக்கூடிய சாமர்த்தியம் வளர்த்துக்கிறது தான் சிறப்பே தவிர அதுதான் ஏற்புடையது, அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஆகும்.
அதில் தான் நம்மளுக்கு சிறப்பான ஒரு தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் இது என்ன செய்யணும்னு கேட்டால் ஓவர் த பீரியட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. சில ராகங்கள்லாம் வரணும், சில பிடி இருக்கும், அதாவது சில சஞ்சாரங்களை சிறப்பாக பாடணும்னு இருக்கும். அது பை எக்ஸ்பீரியன்ஸ், பை ப்ராக்டிஸ், பை எக்ஸ்பீரியன்ஸும் வரும், பை ப்ராக்டிஸ் பழக்கப்படுத்திக்கலாம். அத்தனை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேஸில் அந்த இருக்கக்கூடிய எல்லா ஸ்வரங்களும் காதில் கேட்கணும், அதுபோல் பாடி பழகணும், அதுபோல் எல்லா ஸ்வரங்களையும் வாசிக்கணும், வாசித்து தான் அது கேட்கணும். வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற எல்லா ஸ்வரங்களும் காதில் கேட்கணும். அப்படி இருந்தால் அது என்ன பண்ணும், பை ப்ராக்டிஸ் பழக்கப்படுத்தினாதான் அப்படி அந்த குரல் வளத்தில் அது எல்லா ஸ்வரஸ்தானங்களையும் தொட்டு கொண்டு மேலே செல்லும். அதுக்கு என்ன வேணும், பழக்கம்தான் வேணும். பழக்கம் மட்டும் போராது, கூடவே என்ன பண்ணும், இறை அருளும் பரிபூர்ணமாக இருக்கணும். அதனால் இதுபோல் பார்க்கும் பொழுது அதுபோல் பாடுவது என்பதே ஒரு மருந்து போல் அமையும். அதுபோல் சொல்லிக் கொடுக்குறாங்க, இப்படி பாடணும், இந்த நோட்டை இப்படி தொடணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, அதுவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக அமையும். ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம பாடி பழகிட்டோம், பாடும்பொழுது அது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வருவதே ஒரு மகிழ்ச்சியானதாகவும் இனிமையானதாகவும் நினைவில் கொள்ளத்தக்கதாகவும் இருக்கும். அது வந்துட்டு இன்றைக்கி அது போல் பழக்கப்படுத்திட்டோம். ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளாஷ் அப்படியே வந்துட்டுன்னு வைங்க, அப்போ இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, அது என்ன பேப்பரில் இதெல்லாம் எழுதி பார்த்து இப்படி தான் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலர்லாம் சொல்ல முடியாது. தட் ப்ராக்டிஸ் இஸ் குவைட் இன்னேட், யூ ஆர் செல் ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அப்படி இருக்கும். அதனால் இசை அளவிட முடியாத மகிழ்ச்சியை தரும். அதில் இதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த மகிழ்ச்சின்னு இல்லை. ஆனால் அந்த பழக்கப்படுத்திக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோமே, அந்த மனம் ஏற்புடையது. அந்த மனம் இறையருளால் மட்டுமே கிடைக்கும். அதனால் இசை என்ன சொல்லும்போது பாடினா கிடைக்கக்கூடிய இத்தனை பயன்களும் ரொம்ப சிறப்பானது. மேலும் மேலும் இதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.